சாந்தி 3/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட நெற்றி பூர்வத்தில் அவதரித்து ஆசிரியராகி நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். பாபா என்ன சொல்கிறாருன்னு கவனமாக கேட்கலாம். பாபா என்ன சொல்கிறாருன்னா, இனிமையான குழந்தைகளே, கலங்கீதரன் குற்றம் குறையில்லாதவர், கலங்கீதர்னா குற்றம் குறையில்லாதவர் ஆவதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. கலங்கீதர்னா கிருஷ்ணர் தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணர் மேலே அவ்வளோ சுமத்துனாங்க, எதேதோ சுமத்துனாலும் அவர் கிருஷ்ணர் தானே, இருந்தாலும் அவரோட மகிமை போலல்ல. அது மாதிரி இப்போ உங்கள் மேலே குற்றம் குறையெல்லாம் சுமத்துவாங்க, இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய நிலையில் ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ உங்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்துகின்றனரோ அந்த அளவிற்கு நீங்கள் கலகீதரன் ஆகிறீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. எவ்வளவு இந்த உலகமே உங்கள் பக்கம் எதிராக நின்று உங்கள் மேலே களங்கத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, நீங்கள் போகிற பாதை சரியில்லை, நீங்கள் சரியில்லை, ஏதோ சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க பிகே ஆனாலே, அந்த அளவுக்கு நம்ம கலங்கீதரன் ஆகிறோம், அதாவது குற்றம் குறையில்லாதவரை ஆகிறோம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கேள்வி: பாபாவின் கட்டளை என்ன? பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமருபவர்கள் எந்த முக்கியமான கட்டளையை கடைபிடிக்கிறார்கள்? பாபா நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை என்ன? பாபாவோட இதய சிம்மாசனத்தை உட்கார்றவங்க கண்டிப்பாக இதை கடைபிடிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருடனும் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். இது பாபாவின் கட்டளை ஆகும். அன்னைக்கே சொன்னார்ல, கோபப்பட்டா பானையில் இருக்கிற நீர் கூட வற்றி போயிடும்னு சொல்லியிருக்காருல. அதனால நீங்கள் சண்டை போடக்கூடாது. நம்ம செல்வந்தராக ஆகணுன்ட்டு பாபா ஆசைப்படுறாரு, நம்ம ஏழையாக ஆகணும்னு அவர் ஆசைப்பட மாட்டார் இல்லையா? அதனால யாருடனும் நீங்கள் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இது அவருடைய கட்டளை. ஒருவேளை உங்களுடைய விஷயம் யாருக்காவது நன்றாக இல்லை என்றால் அமைதியாக இருங்கள். நீங்கள் சொல்கிறது யாருக்கா பிடிக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எதிராக ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்காத மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு போயிட்டு அவங்களோட சேர்ந்து சண்டையிட்டு இருக்காதீங்க, வாதம் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, விவாதமும் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, அமைதியாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவருக்கு ஒருவர் துன்புறுத்தாதீர்கள். ஒருத்தவங்க மற்றவங்கள துன்புறுத்திக்காதீங்க. உள்ளுக்குள் எந்த பூதமும் இல்லாமல் இருந்தால்தான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமரலாம் சொல்லி சொல்றாரு. நமக்குள்ளார எந்த ஒரு பூதம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதுல அஞ்சுல எதுவுமே இல்லாம இருந்தாதான் பாப் தாதா 2 பேருடைய இதய சிம்மாசனத்துல நம்மளால உட்கார முடியும்னு சொல்லி சொல்றாரு. வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் வரக்கூடாது. நம்ம இப்போ பிகே ஆகிட்டோம், அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான சொல்லும் வரவே கூடாது. இனிமையாக பேசுவதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. அதனால தான் பாபா நம்மளை ஆரம்பிக்கும் போதே இனிமையான குழந்தைகளேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவருக்கு நம்மளுடைய ஆதி அனாதி சொரூபம் தெரியும். நம்ம இனிமையாக இருந்தவங்க தான் இப்படி ஆயிட்டோம். அதனால தான் இனிமையாக பேசுகிறத வாழ்க்கையில் இப்போலேருந்தே கடைப்பிடிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓம் சாந்தி. பகவான் வாக்கு நேற்று சொன்னார் இல்லையா, பாபா வந்தோடனே எல்லாரும் என்ன கவனிங்க, அட்டென்ஷன், கவனம் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்? பாபா வந்தோடனே ஆத்மா அபிமானி ஆகுக சொல்லி சொல்லுவார். இதை தான் முதலில் நிச்சயம் கூற வேண்டும். நம்ம ஏன்னா ஆத்மா அபிமானி ஆயிட்டாலே பாபா சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் நமக்கு நச்சுன்னு போய் ஸ்டோர் ஆகும். நம்ம தேக அபிமானியாக உட்காந்துருந்தோன்னா நமக்கு தூக்கம் வரும், ஏதாவது சிந்தனை வரும், புத்தி அழைப்பாய். அதனால பாபா ஆத்ம உணர்வுல உட்காருங்க குழந்தைகளே, தேகத்தை மறந்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப பகவான் முன்னாடி நம்ம உட்காந்துருக்கிறோம், பாபா நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு அந்த அட்டென்ஷனோட கேட்க சொல்றாரு. இதை முதலில் நிச்சயம் கூற வேண்டும். இது குழந்தைகளுக்கான எச்சரிக்கையாகும். பாபா ஆத்மா அபிமானி ஆகுகன்னு சொன்னாலே பாபா எச்சரிக்கையை கொடுக்குறாருன்னு அர்த்தம், கவனமா இருங்கன்னு சொல்றாருன்னு அர்த்தம். நான் குழந்தைகளே என்று கூறும்போது ஆத்மாக்களை தான் பார்க்கின்றேன் சொல்லி சொல்றாரு. பாபா குழந்தைகளேன்னு சொல்லும் போது யாரை பார்க்கறாரு? உடலையா பார்க்கறாரு? அந்த ஆத்மா, நெற்றிபுறத்தில் இருக்கிற ஆத்மா உயிரை தான் பார்க்குறாரு. ஏன்னா அவருடைய குழந்தை ஆத்மா தான், அந்த உடல் கிடையாது. உடல் கொடுத்தவர் வேற சாக்கார தந்தை, அந்த உயிரை கொடுத்தவர் தான் கடவுள். அந்த உயிரை தான் பார்க்குறாரு, ஆத்மாவை தான் கடவுள் பார்க்குறாரு. இவ்வுடல் பழைய செருப்பு. பாபா சொல்றாரு, அந்த உடம்பு எனக்கு தேவையில்ல, என்னுடைய கண்ணின் மணிகள் தான் எனக்கு வேணும். ஆத்மா ஜொலிக்குது இல்லையா, நெற்றியில வைரம் போல ஜொலிக்கிற என்னுடைய குழந்தைகள் தான் எனக்கு வேணும். அவங்க வீட்டில் இருக்கிற அந்த உடல் பழைய செருப்புன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பல பிறவி பல உடல் எடுத்து இந்த கடைசி பிறவியில் அதுவும் இத்து போன உடல்ல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இது சதோ பிரதானம் ஆக முடியாது என பாபா கூறுகின்றார். இந்த உடல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது பழசாகி போச்சு, அதை சதோ பிரதானமா ஆக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா ஆத்மாவை பாபா
தூய்மையாக்க முடியும். சதோ பிரதானமான சரீரம் உங்களுக்கு சத்தியுகத்தில் தான் கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. நீங்க ஆத்மா இந்த சரீரத்துல இருந்துகிட்டே தூய்மை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி சத்தியுகத்துல சொர்க்கத்துல சூப்பரான சரீரம், சதோ பிரதானமான தங்கம் போல ஜொலிக்கின்ற சரீரம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அங்க 5 தத்துவங்களும் சதோ பிரதானமா இருக்கிறதுனால உடல் கூட அப்படிதான் கிடைக்கும். யோக பலத்தினால உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உங்களுடைய ஆத்மா சதோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்போ உங்களுடைய ஆத்மா இப்போ தமோ பிரதானமா கலியுகத்துல இருந்த ஆத்மா தான் பாபா நினைச்சு நினைச்சு இப்ப சதோ பிரதானமா ஆயிட்டு இருக்குது சொல்லி சொல்றாரு. அதே பழைய சரீரம் தான், ஆனா ஆத்மா மட்டும் சதோ பிரதானமா ஆயிட்டு இருக்குது. இப்போது நீங்கள் ஆத்மாவை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனா இந்த உடல்லே தான் இருந்துகிட்டு உங்க ஆத்மாவை தூய்மை ஆக்கிக்கணும். நீங்களே தான் தூய்மை ஆக்கணும். தூய்மை ஆகிறதுனா எப்படி நம்ம சோப் போட்டு க்ளீன் பண்ணுறது அப்படி கிடையாது. நம்ம வந்து உடலோ இல்லை துணியோ அந்த மாதிரி துவைச்சிடலாம். ஆனால் ஆத்மாவை க்ளீன் பண்ணால் பாபாவை நினச்சி நினச்சி அவரை நினைக்க நினைக்க அவர்கிட்ட இருக்கிற குணங்கள்லாம் நமக்கும் வந்துடும். அப்போ தெய்வீக குணங்களை கடைபிடிக்கும் போது ஆத்மா வந்து தூய்மையாயிடும். அந்த பழைய அசுர குணங்கள்லாம் யோக அக்னியில் அழிஞ்சு போயிடும். பாபா நினைக்க நினைக்க அழிஞ்சு போயிடும். அதுதான் தூய்மையாக மாறுறது. அதனால் தூய்மையாக மாற வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. சத்தியுகத்தில் சரீரம் தூய்மையாக கிடைக்கும். சொர்க்கத்துல உங்களுக்கு இங்க ஆத்மா தூய்மை ஆயிட்டீங்கன்னா சொர்க்கத்துல சரீரம் வந்து தூய்மையா கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். இப்ப வந்து நம்ம உடலை தூய்மை பண்ணோம்னா நம்ம போய் குளிப்போம் இல்லையா, இங்க ஆத்மாவை பாபா தூய்மை பண்ண சொல்றாரு. அப்ப ஆத்மாவை தூய்மையாக்கணும்னா வேற வழியே கிடையாது, கடவுளை நினைக்கணும். ஆத்மான்னு புரிஞ்சு தந்தைய நினைக்கணும். ஒரு தந்தைய ஒருவரோட நினைவுல யோக அக்னியில ஆத்மா இருக்கணும். அந்த மாதிரி நான் மற்றும் தந்தைன்ட்டு இருக்கும்போது ஆத்மா அந்த யோக அக்னியில பாவ கரைகள்லாம் நீங்கிரும். அப்ப புண்ணிய ஆத்மாவா நம்ம ஆத்மா வந்து தூய்மையான ஆத்மாவா மாறிடும். தந்தை ஆத்மாவை தான் பார்க்கின்றார். பார்ப்பதால் ஆத்மா சுத்தமாகாது. பாபா வந்து இப்ப நமக்கு திருஷ்டி கொடுக்கறதுனால பாபா வந்து இப்ப பாபா மீட்டுக்கு வராரு, திருஷ்டி கொடுக்குறாரு, பாக்குறாரு இல்லையா, பார்வையால நம்ம எல்லாரையும் பாக்குறாரு. பார்வையால அவர் பாக்குறதுனாலலாம் ஆத்மா சுத்தமாகாது. எவ்வளவு தந்தையை நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவுதான் சுத்தமாகின்றது சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா நம்மளை பார்ப்பாரு, ஆனா நம்ம அவரை பார்க்காம நம்ம புத்தி யோகம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா எப்படி நமக்கு ஆத்மா சுத்தமாகும்? நம்மளும் நினைக்கணும், அவரும் நினைக்கணும். நம்ம 2 பேரும் பாபாவும் நானும் சொல்லிட்டு அவரை நம்ம நினைக்க நினைக்க பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி கடவுளோட சேர்ந்து நம்மளும் அவருடைய தெய்வீக குணங்கள் நமக்கும் வந்துடும். அப்ப நம்ம அவரை மாதிரியே மாற ஆரம்பிச்சிரும். அப்ப தந்தையை நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவு உங்க ஆத்மா சுத்தமாகின்றது சொல்லி சொல்றாரு. பாருங்க, இது எவ்வளவு ஒரு இப்ப வந்து பாவம் போனோம்னா எந்த மெத்தட்னே தெரியாம எல்லாரும் உலகத்துல சுத்திட்டு இருக்கிறாங்க. கங்கையில போய் குளிக்கணுமா, என்ன பண்ணா என் பாவம் போகும், எனக்கு ஏன் இவ்வளவு துக்கம்ன்ட்டு அழுகுறாங்க எல்லாரும். முக்தி ஜீவன் எனக்கு பிறப்பே வேணான்ட்டு புலம்புறாங்க. சாமியார்கள்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, காட்டுல போய் உட்காந்து என்னென்னமோ அடயோகம் ஏதேதோ செஞ்சு பாக்குறாங்க. கையால ஜோதியோட ஜோதியா போயிடணும், கலந்துடணும், பிறவியே வேண்டாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த யுக்தி யாருக்குமே தெரியல. இப்ப கடவுளே நம்மள செலக்ட் பண்ணி நீங்க ஒண்ணும் இல்ல, ஆத்மான்னு மட்டும் உணருங்க, ஆத்மா அபிமானி ஆகுங்க. ஆயிட்டீங்கன்னா போதும். ஆத்மா அபிமானி ஆயிட்டீங்கன்னா தானா உங்களுக்கு கடவுளுடைய நினைவு வந்துடும். ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை இல்லையா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் பாஸ் ஆகும், உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. இது உங்களுடைய வேலையாகும். ஆனா இப்ப வாழைப்பழத்தை உரிச்சு நம்ம வாயில தான் வைக்க முடியும் இல்லையா. அம்மான்னு இருக்கிறாங்கன்னா பிள்ளைக்கு வாழைப்பழத்தை உரிச்சு வாய் வரைக்கும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை தானே அந்த வாழைப்பழத்தை முழுங்கணும், அதுதானே செய்யணும். அப்பதானே அது உடலுக்கு போய் சத்தா மாறும். அப்ப பாபா வந்து நமக்கு சொல்லதான் செய்வாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி சொல்றாரு, யுக்தியா சொல்றாரு. ஆனா நம்ம தானே செய்யணும். அப்ப நீங்க என்ன நினைச்சாதானே உங்க பாவம் அழியும் சொல்லி சொல்றாரு. இது உங்களுடைய வேலையாகும். நீங்க என்ன நினைக்கணும். நான் உங்களை நினைங்கன்னு சொல்லுவேன், ஆனா நீங்க மாயா வந்து உங்களை திசை திருப்போம். இருந்தாலும் நீங்க தான் என்ன நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைத்து நினைத்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். அதனால்தான் வந்து குருநானக் கூட சொல்லிடுறாரு, நினைச்சு நினைச்சு சுகம் அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குரு கிரந்தத்துல கூட எழுதியிருக்கிறாரு. சிமரு சிமரு சுகபாவம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. அதனால பாபாவை நினைச்சு நினைச்சு சதோ பிரதானம் நீங்க ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. அவரை நினைச்சாலே போதும்,
நமக்கு சாதாரணமாவே இப்போ நம்ம கடவுள் ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறாரு, அவர் கூட நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு சுகம் கிடைக்குது இல்லையா? இல்ல இப்போ வேற ஏதாவது ஒரு தேகதாரி நினைங்களேன், உங்களுக்கு பிடிச்சவங்களே நினைங்க, இல்ல பிடிக்காதவங்களே நினைங்க, அந்த அளவுக்கு சுகம் நமக்கு கிடைக்காது, நமக்கு பாவமும் போகாது. ஆனா கடவுளை நினைக்கும் போதுதான் அந்த சுகமும் அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகுது. அது மாதிரி நமக்கு பாவமும் போகுது, அந்த நம்ம ஆத்மால இருக்கிற பாவமும் அழிஞ்சிருது. அதனால தூய்மையாகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்றார். இப்ப கடவுளே நமக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக வந்திருக்கிறார். இந்த உடல் கடைசி வரை பழையதாகவே தான் இருக்கும். அப்படி கிடையாது. பாபாவை நினைச்சா நான் ஆத்மா நானும் தூய்மையாயிடுவேன், இந்த உடல் கூட அப்படியே மாறிடும், சூப்பராயிடும். இப்போ நான் வந்து வயசாகி இருக்கிறேன், எனக்கு வந்து உடல் வந்து சின்ன பொண்ணு மாதிரி உடல் மாறிடும், அப்படிலாம் கிடையாது. உடல் கடைசி வரைக்கும் பழையதாகவே தான் இருக்கும். ஆனா இந்த உடல்ல இருந்துகிட்டு தான் நம்ம மாறணும். ஆனா இந்த உடலை விட்டு நம்ம போனோம்னா அடுத்த பிறவில நமக்கு நல்ல உடல் கிடைக்கும். ஆனா இந்த உடலை நம்ம நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம முரளி படிக்கணும், பாபாவை நினைக்கணுன்றதுக்காக ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதை கூட யோகாவின் மூலமா தான் இந்த உடல் கூட உங்களுக்கு ஆரோக்கியமாகும்னு சொல்லியிருக்கிறாரு. இது வெறும் கர்மேந்திரியங்கள் தான். இது பாருங்க, இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான். இப்ப இந்த பாக்ஸ்ல நம்ம இருக்கிறோம். இது நமக்கு உதவி செய்யுது கர்மா செய்யறதுக்காக. இந்த எந்திரியங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. இந்த கண்ணு பார்க்கறதுக்கு, காது கேட்கறதுக்கு, கை கால்லாம் நம்ம நடக்கிறதுக்கு, காரியங்கள் செய்யறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த உடல். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது ஆக்சுவலி நம்ம வந்து ஆத்மா, ஒரு சக்தி, நம்ம தான் சக்தி, இந்த உடலை இயக்கிற சக்தி. இந்த உடலை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ கொடுக்கப்பட்ட உடல் இது. இது வெறும் கர்மேந்திரியங்கள் தான். இதனுடன் ஆத்மாவிற்கு தொடர்பு இருக்கின்றது. ஆனா இந்த உடலோடு நமக்கு தொடர்பு இருக்குது. ஆனா இந்த உடல் நம்ம கிடையாது சொல்லி சொல்றாரு. நம்ம கர்ம கணக்கை முடிக்கிறதுக்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம பூர்வ ஜென்மங்கள்ல ஒரு 63 பிறவியா நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோம். அந்த பாவத்தை அனுபவிச்சிருக்கிறோம். பழைய உடல்லையும் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த பிறவியில மிச்சம் இருக்கிற பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக, புண்ணியத்தையும் அனுபவிக்கிறதுக்காக இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த உடலுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. இதனுடன் ஆத்மாவிற்கு தொடர்பு இருக்குது சொல்லி சொல்றாரு. இந்த உடல் மூலமா தான் நம்ம அந்த பழைய கர்ம கணக்குகளை முடிச்சிட்டு இருக்கிறோம். யாரோட யாரோட கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையும் இந்த உடல் மூலமா தான் இப்ப நம்ம முடிக்கணும். ஆத்மா ரோஜா மலர் போல மாறும்போது நல்ல கடமைகளை செய்கிறது. ஆத்மா எப்ப மலர் மாதிரி, ரோஜா மலர்னா வாசம் வீசும் மலர் இல்லையா? அது யாருக்கும் துக்கமே கொடுக்காது. ரோஜா மலர் வாசனை வீசும். அது இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அதோட வாசனையே கண்டுபிடிச்சிடலாம் ரோஜா இருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி ஆத்மா மாறும்போது நல்ல கடமைகளை செய்யுது. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்காத செயலா, சுகம் கொடுக்கிற செயலா செய்யும் ஆத்மா. அங்கே பறவைகள், விலங்குகள் கூட நல்லவைகளாக இருக்கிறது. சொர்க்கத்துல பாருங்க, அங்கதான் ஆத்மா வந்து ரோஜா மலர் மாதிரி இருக்கும். இங்க கலியுகத்துல இருக்காது இல்லையா? அங்கதான் ரோஜா மலர் மாதிரி ஆத்மா இருக்கு. அங்க பறவைகள், விலங்குகள் கூட நல்லவைகளாக தான் இருக்குது. ஏன்னா மனிதன் ஒழுங்கா இருக்கும்போது பறவைகள், மிருகங்களும் ஒழுங்கா தான் இருக்கும். இங்கே பறவைகள் மனிதர்களை பார்த்து ஓடுகின்றது. இங்க பாருங்க, நம்ம பறவை கிட்ட காக்கா, புறாலாம் இருக்குன்னா கிட்டக்க போனாலே மனுஷங்களை பார்த்து ஓடிடும். ஆனா அங்க வந்து நல்ல நல்ல பறவைகள் முறைப்படி உங்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றி வரும் சொல்லி சொல்றாரு. அங்க ஆத்மா நம்ம தூய்மையா இருக்கறனால நம்ம கிட்டக நெருங்கி வந்து பறவைகள்லாம் ஆடி ஓடி விளையாடும், நம்ம கிட்டக விளையாடும்னு சொல்லி சொல்றாரு. வீட்டிற்குள் நுழைந்து அழுக்கு செய்து விட்டு போகாது. சொர்க்கத்துல இந்த காக்கா இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், இங்கெல்லாம் வந்து அழுக்கு பண்ணிட்டு போகுது இல்லையா வீட்டுல? ஆனா அங்க வந்து புறாக்கள்லாம் இருக்கும். ஆனா எதுவுமே வந்து அழுக்கு செஞ்சுட்டு போகாது, இல்லவே இல்லை சொல்லி சொல்றாரு. மிகவும் ஒழுங்குமுறையான உலகமாக இருக்கின்றது. சொர்க்கம் வந்து அங்க வந்து ஒழுங்குமுறையான உலகமா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் செல்ல செல்ல உங்களுக்கு அனைத்தும் காட்சிகளாக கிடைக்கும். போக போக பாருங்களேன், உங்க ஆத்மால நெருங்கி வர வர ஆத்மால நீங்க நடிச்ச காட்சிகள்லாம் உங்களுக்கு தானாவே தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்பொழுது காலம் இருக்கின்றது. இப்ப இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்ட் என்ன நடிச்சிருக்கோம், கலியுகத்தோட இந்த சங்கமயுகத்தோட பார்ட் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பாபா கூட நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த நடிப்பு முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நடிப்பு ஆத்மால காட்சியா கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்கால இப்ப கனவுலாம் கூட நமக்கு தெரியல, நடக்க போறது சில பேருக்கு கனவுல தெரியும். அது என்னன்னா நம்ம நடிச்ச காட்சிகள் தான் ஆழ் மனசுல ஸ்டோர் ஆகி நமக்கு நடக்க போறதெல்லாம் சில பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். நடந்து முடிஞ்சது கூட கனவுல வரும். அந்த மாதிரி நமக்கு வந்து பாபா கடைசியா நீங்க இந்த பாட்டு முடிக்கும் போது சொர்க்கத்தினுடைய காட்சிகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி நடிச்சிருக்கீங்க இல்லையா? கல்பம் முதல்ல நம்ம தான் சொர்க்கத்துல தேவதைகளா நடிச்சிருக்கிறோம். அத நம்மளோட ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு.
அதெல்லாம் ஆழ் மனசுல இருந்து வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு காட்சிகள் தெரியும்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்தின் மகிமை அளவற்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, சொர்க்கத்தோட மகிமை அளவற்றது. அது இங்க இருக்கிற 7 அதிசயங்கள்லாம் விடுங்களேன், அதோட அதிசயம் சொர்க்கம்னு சொல்லி சொல்றாரு. பாபாவின் மகிமை கூட அளவற்றதே. சிவபாபாவோட மகிமையே அதான் சொல்லுவாங்களா, கடவுள் இறைவன் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் சொல்றாங்க? எல்லா ஆத்மாலையும் பதிவாயிருக்கு. கடைசியா பாபாவினுடைய காட்சிகள், பாபா வந்தது, எல்லாரையும் கூட்டிட்டு போனது எல்லாமே எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞாபகம் இருக்குது. அதனாலதான் பாபாவின் மகிமை கூட அளவற்றதே சொல்லி சொல்றாரு. பாபாவே சொல்றாரு, பாபா கொடுக்கும் சொத்தின் மகிமையும் அளவற்றதே. அவர் நமக்காக கொடுக்கிற சொத்து என்ன கொடுக்குறாரு? சொர்க்கத்தையே கொடுக்குறாரு. அதோட மகிமை கூட அளவற்றது சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்கணும். கடவுளே என்னுடைய அப்பா, அவருடைய சொர்க்கத்துக்கே நான் சொர்க்கமே எனக்கு சொந்தம், அந்த சொர்க்கத்துக்கே நான் அதிகாரின்னுவது எவ்வளவு ஒரு நஷா இருக்கணும், பெருமிதம் இருக்கணும்னு சொல்றார். யார் சேவை செய்கிறார்களோ அவர்களின் நினைவு தானாகவே வருகின்றது. பாபாக்காக யாரெல்லாம் போய் சேவை பண்றாங்களோ அவங்களுடைய நினைவு பாபாக்கு தானா வருதான். அந்த ஆத்மாக்களை நான் நினைக்கின்றேன் என பாபா கூறுகின்றார். பாபாக்காக யார் சேவை பண்றாங்களோ அவங்கள பாபாவே நினைக்கிறாராம். ஆத்மாவில் மனம் புத்தி இருக்கின்றது அல்லவா? ஆத்மாவில தான் மனசு புத்தி இருக்கு. அதனால பரமாத்மாவுக்கும் மனசு புத்தி இருக்கு இல்லையா? அதனால அவர் நினைக்கிறாரு நம்மளும் மனசை வச்சுதான் பாபாவை நினைக்கிறோம். அவரும் மனசை வச்சு நம்மள நினைக்கிறாரு. நாம் முதல் தரமான சேவை செய்கிறோமா அல்லது இரண்டாவது எண்ணில் சேவை செய்கிறோமா என புரிந்து கொள்கிறார்கள். இப்போ நம்மளே நம்ம என்ன சேவை செய்யறோம்? சேவையே 4 விதமா இருக்கு இல்லையா? சுய சேவை, தன்னைத்தானே மாத்திக்கிறதே ஒரு சேவை. அப்புறம் வார்த்தைகள் மூலமா ஞானத்தை சொல்றது 2வது சேவை. 3வது சேவை கர்மனா சேவை, அதாவது சென்டர்ல போய் ஏதாவது வேலைகள் செய்யறது. கர்மேந்திரியங்கள் மூலமா வேலை செய்யறது கர்மனா சேவை. அடுத்து மனசா சேவை, மனதின் மூலமாக சேவை செய்யறது. எங்க இருந்தாலும் சரி சுப பாவனை சுப ஆசை வைத்து எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபாட்ட சக்தி வாங்கி பூமி பந்துல கொடுத்துட்டே இருக்குது. அதுதான் மனசா சேவை. எல்லாமே உயர்ந்த சேவை தான். இதுல எந்த தரமான சேவை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்? முதல் தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேவை செய்யறோமா இல்ல 2வது சேவை செய்யறோமான்ட்டு அவங்கவுங்களே புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவை அனைத்துமே வரிசை கிரமத்தில் புரிந்து கொள்கிறார்கள். எல்லாருக்குமே அது வரிசை கிரமத்தில் தான் புரியும்னு சொல்லி சொல்றாரு. சிலர் மியூசியத்தை உருவாக்குகின்றார்கள். சிலர் பாருங்க, பாபாக்காக மியூசியம் உருவாக்கி அப்புறம் பிரசிடென்ட், கவர்னரு, குடியரசுத் தலைவர், ஆளுநரிடம் செல்கின்றார்கள். அவங்கள போய் கூப்பிட்டு வராங்க இல்லையா? இப்ப கூட மோடி நம்ம கவர்னர் எல்லாரையும் கூப்பிட்டு மியூசியத்துல காமிச்சிருக்காங்க இல்லையா? அவங்களே நம்ம பிகே தான் இல்லையா? நிச்சயமாக நல்ல விதமாக புரிய வைத்திருப்பார்கள். நிச்சயமா அவங்களுக்கு சொன்னவங்கலாம் சூப்பரா புரிய வச்சிருப்பாங்க இல்லையா? அனைவருக்குள்ளும் அவரவருக்கென்ற குணம் இருக்கின்றது. எல்லா ஆத்மாக்கள்கிட்டையும் அவங்களுக்கு குணம் இருக்குது. யாருக்குள்ளாவது நல்ல குணம் இருந்தால் எவ்வளவு நல்ல குணமுடையவர் என்று கூறப்படுகின்றது. பாபா சொல்றாங்க, யார்கிட்டயாவது நல்ல குணம் இருந்துச்சுன்னா இவங்க எவ்வளவு நல்ல குணம் உடையவர்ன்ட்டு சொல்றாங்க. சேவை செய்பவர்கள் எப்போதுமே இனிமையாக பேசுவார்கள். யார் பாபா சேவை செய்யறாங்களோ அவங்க பாபா பத்தியே பேசிட்டு இருக்கிறதுனால பாபா எப்படி இனிமையா இருக்கிறாரோ அது மாதிரி இவங்களும் இனிமையாக பேசுவார்கள் சொல்லி சொல்றாரு. கடுமையாக ஒருபோதும் பேசுவதில்லை. சேவை செய்யற குழந்தைகள் பாபா சேவை செய்யறவங்க கடுமையா ஒருபோதும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடுமையாக பேசக்கூடியவர்களுக்குள் பூதம் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் கடுமையா பேசுறாங்களோ அவங்களுக்குள்ளார அந்த கோப பூதம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. தேக அபிமானம் நம்பர் 1 ஆகும். ஃபர்ஸ்ட் பூதமே தேக அபிமானம் தான். அதற்கு பின்னு ஒவ்வொரு பூதமா வரும். பூதங்கள் ஒவ்வொன்றாக பிரவேசமாகின்றது சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நான் இந்த உடல்ன்ட்டு புரிஞ்சுக்கிறது, தேகம்தான் நான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு அகங்காரம். அப்புறம் ஒண்ணு அந்த அழகு, நான் தான் அழகு அப்படிலாம் கூட தோணும் நிறைய பேருக்கு. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அகங்காரம். அதுல சூட்சுமமான அகங்காரம்லாம் நிறைய, புகழ் பேரு அதுக்கெல்லாம் ஆசைப்படுறது, நிறைய அகங்காரம் இருக்கு. அதுக்கப்புறம் கோபம், காமம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாமே வந்துருது. எல்லாமே இந்த தேக அபிமானத்தினால்தான் வருதுன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்களுக்குள் கெட்ட நடத்தையும் இருக்கின்றது. நிறைய பேருக்குள்ள கெட்ட நடத்தையும் இருக்குது. பாவம் இவர்களின் குற்றம் இல்லை என பாபா கூறுகின்றார். பாபா என்ன சொல்றாரு? கெட்ட நடத்தையோட இருக்கிறாங்கன்னா அவங்க குற்றமே இல்லை, பாவம். ஏன்னா அவங்களோட பார்ட்டே அதான், அவங்களுடைய ஆத்மாவில ஸ்டோரா இருக்கிற பார்ட் அதான், அவங்க நடிப்பு அதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. போன கல்பத்தை போன்றே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு.
பாபா சொல்றாங்க, போன கல்பத்துல எப்படி நீங்க முயற்சி செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினையுங்கள். பிறகு மெல்ல மெல்ல முழு உலகின் கயிறும் உங்கள் கையில் வந்துவிடும் சொல்லி சொல்றாரு. நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை மட்டும் நினைங்க. பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாரு என்னுடைய அப்பா, நானும் புள்ளியா தான் இருக்கிறேன். நீங்க வந்து அப்பாவை நினைங்க. நினைக்க நினைக்க பாருங்களேன், பிறகு மெல்ல மெல்ல முழு உலகம் கயிறுமே உங்க கையில வந்துரும்னு சொல்லி சொல்றாரு. உங்க ராஜ்யம் தான், நீங்க சொல்றதான் எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சக்தி வந்துடும். பாபாவை நினைக்க நினைக்க சர்வ சக்திவானுடைய குழந்தை நீங்க, மாஸ்டர் சர்வ சக்திவான் சிவசக்தி ஆயிடுவீங்க. அப்புறம் பாருங்களேன், எல்லாரும் நீங்க சொல்றதான் கேட்பாங்க. மெல்ல மெல்ல முழு உலகினுடைய கயிறும் உங்க கையில வந்துரும் சொல்லி சொல்றாரு. நாடகம் ஒரு சக்கரமாகும். இந்த நாடகம் பாருங்களேன், ஒரு சக்கரம். நேரமும் சரியாக தெரிவிக்கிறார்கள். இந்த நேரம் கூட சரியா சொல்றாங்க இல்லையா? மற்றபடி இப்போது நேரம் மிக குறைவா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் சுதந்திரம் கொடுக்கின்றார்கள் என்றால் 2 பிரிவாக பிரித்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கட்டும் என கொடுக்கின்றார்கள். இப்ப நம்ம கூட சுதந்திரம் கொடுத்தாங்க, இந்தியா பாகிஸ்தான். அதுக்கப்புறம் 2ஆ பிரிச்சுட்டாங்க இல்லையா? பிரிச்சுட்டு சுதந்திரம் கொடுத்தாங்க. 2 பிரிவா பிரிச்சுட்டு சண்டையிட்டு கொண்டே இருக்கட்டும்ட்டு கொடுக்குறாங்களாம். இப்பெல்லாம் சுதந்திரம் அப்படிதான் கொடுக்குறாங்க. இல்லை என்றால் அவர்களின் அணுகுண்டுகளை யார் வாங்குவார்கள்? அவங்களுடைய அணுகுண்டலை யாரும் வாங்க மாட்டாங்களே, அதனால இந்த மாதிரி யுக்தி வச்சு சுதந்திரம் கொடுக்குறாங்கன்றாரு. இதுவும் அவர்களின் வியாபாரம் அல்லவா சொல்லி பாபா பார்த்துட்டு சொல்றாரு. இதுவும் நாடக திட்டத்தின்படிதான் அவர்களின் தந்திரம் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. இங்கேயும் துண்டு துண்டாக பிரித்து விட்டனர். இங்க இந்தியாவில் கூட பாருங்களேன், நிறைய பிரிவுகள். இந்த துண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், சரியாக பிரிக்கவில்லை அப்படின்லாம் சொல்லி நிறைய போராடுறாங்க இல்லையா? தண்ணீர், இந்த பக்கம் தண்ணீர் நிறைய போகின்றது, நிலங்கள் நிறைய இருக்கின்றது, அந்த பக்கம் தண்ணீர் குறைவாக வருகின்றது என தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இங்க கூட நிறைய நாடுகள்ல தண்ணி வரல, அந்த பக்கம் பிரிச்சதுல அதிக தண்ணி போயிடுச்சு, அந்த இடத்துல நிறைய நிலம் இருக்குது, எங்க பக்கம் இல்லைன்ட்டு சண்டையிட்டுக்கிறாங்கன்றாரு. மேலும் உள்ளுக்குள்ளும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. நிறைய சண்டைகள் இது மாதிரிதான் நடக்குது. பல சண்டைகள் நடக்கின்றது சொல்லி பாபா பார்த்துட்டு சொல்றாரு. நீங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகியதும் நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள். இப்ப பாருங்களேன், நம்ம பிகே ஆனதும் நம்மளையும் சேர்ந்து வச்சு திட்டுறாங்க பாருங்களேன். என்னமோ நம்மளை பார்த்தா பிடிக்கல, நம்மளை திட்டுறாங்கன்றார். இப்போது நீங்கள் கலங்கீதரன் ஆகிறீர்கள். இப்போ நம்ம இந்த களங்கத்தெல்லாம் நம்ம மேல கற்பிக்கும் போது அதை தாங்கிக்கிறதுனால நம்ம கலங்கீதரா ஆகிறோம் சொல்லி சொல்றாரு. பாபா திட்டு வாங்குவது போல நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள். இந்த பிரம்மா பாபாவையும் விட்டு வைக்கல, சிவபாபாவையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் தானே திட்டினாங்க. கிருஷ்ணர் வந்து 16,108 ராணிகளை கல்யாணம் பண்ணிட்டாரு, என்னென்னமோ சொல்லி கிருஷ்ணருக்கே களங்கம் கற்பிச்ச நாடு தானே இது. கண்டிப்பா உங்களையும் திட்டுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபாவே சர்வ வியாபி, கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு, இறைவனையே நிந்தனை பண்ணிட்டாங்க. அப்ப உங்களையும் தான் நிந்தனை செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறார்கள் என பாவம் அவர்களுக்கு தெரியாது. விடுங்க, அவங்க ஏதாவது நிந்தனை பண்ணிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் உலகத்துக்கே அதிபதி ஆக போறாங்கன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் இப்படி திட்டு வாங்குறாங்களோ அவங்க போயிட்டு உலகத்துக்கே அதிபதி ஆக போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. 84 பிறவிகளின் விஷயம் மிகவும் எளிதானது சொல்லி பாபா சொல்றாரு. தாங்களே பூஜைக்குரியர்களாகவும் பூஜாரிகளாகவும் மாறுகின்றீர்கள். நம்ம தான் 84 பிறவிகள் எடுத்து பூஜைக்குரியரா அந்த நாம தான் பூஜாரி ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. சிலருடைய புத்தியில் தாரணையே ஆவதில்லை. நிறைய பேர் என்னதான் முரளி கேட்டாலும் இதெல்லாம் நம்ம தானான்ட்டு அவங்களுக்கே டவுட் வருது. நம்ம தேவதையா நம்ம போய் இருந்திருப்போமான்ட்டு தாரணே ஆகிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றது புரிஞ்சுக்க முடியல. இதுவும் நாடகத்தில் அவருடைய நடிப்பாகும், வேற என்ன செய்யறது, வேற என்ன செய்ய முடியும்னு சொல்றாரு. இது கூட அவங்களோட நடிப்பு. புரிஞ்சுக்காதது கூட, தாரணே ஆகாதது கூட அவங்களுடைய நடிப்புன்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன நம்ம பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவுதான் தலையை உருட்டினாலும் மேலே ஏறவே முடியதில்லை. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால மேலே ஏற முடியல. முயற்சி செய்ய வைக்கப்படுகிறது, ஆனாலும் பாபா விடுறதில்ல. எல்லாரையும் வச்சு முயற்சி செய்ய தான் வைக்கிறாரு, ஆனால் அவர்களின் அதிர்ஷ்டத்தில் இல்லை சொல்லி சொல்றாரு. ராஜ்யம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றது, அதில் அனைவரும் வேண்டும். ஆனா பாபா யாரா எப்படியா இருந்துட்டு போட்டோம், ஆனா அவங்களையும் என் குழந்தைன்ட்டு ஏத்துக்கிறாரு. ஏன்னா இப்ப பாபா ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதுல எல்லாருமே வேணும் இல்லையா? ராஜா, ராணி, பிரஜைகள், வேலைக்காரன், வேலைக்காரி, எல்லா போஸ்டிங்கும் இருக்குது. அதுல எதவா வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இவ்வாறு புரிந்து கொண்டு சாந்தமாக இருக்க வேண்டும். நம்மளும் அதே மாதிரி, இவங்க என்ன இப்படி பண்றாங்க, இவங்க என்ன எவ்வளவு முரளி சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, மறுபடியும் கோவப்படுறாங்க,
அப்படின்னா அவங்க போஸ்ட் அதான், அவங்க பதவி அதான். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க வந்து இவ்வாறு புரிஞ்சுக்கங்க. எல்லா பதவியும் இருக்குது. அதுக்காக முயற்சி பண்றாங்கன்னு நெனச்சுட்டு சாந்தமா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு சண்டை சச்சரவும் ஏற்படக்கூடாது. நம்ம போயிட்டு யார்ட்டயும் சண்டை போடக்கூடாது சொல்றாரு. அன்போடு இவ்வாறு செய்யக்கூடாதுன்னு புரிய வைக்க வேண்டும். அம்மாலாம் கூட அந்த காலத்துல யாராவது ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு வந்தா, அன்பா வந்து 2 பேரையும் கூப்ட்டு, இவங்க உங்களுக்கு என்ன நல்லது செஞ்சாங்கன்னு கேட்பாங்களாம். அவங்க உங்களுக்கு என்ன நல்லது செஞ்சாங்கன்னு கேட்பாங்களாம். அப்படி கேட்ட உடனே 2 பேரும் ரியலைஸ் பண்ணிட்டு போயிருவாங்களாம். சரி நம்ம இப்ப என்ன இந்த சின்ன விஷயத்துக்காக அவங்கள போய் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமேன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு போயிருவாங்களாம். அந்த மாரி அம்மா எப்படி அன்பா புரிய வச்சாங்களோ, அந்த மாரி நம்ம அன்பா கூப்ட்டு ஸ்ரீமத் கிடையாது, இந்த மாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்பா புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆத்மா கேட்கிறது, இதைவிட இன்னும் பதவி குறைந்து விடும் சொல்லி சொல்றாரு. அந்த ஆத்மா கேட்கறாங்க, கேட்கலன்னா இன்னும் பதவி வந்து குறைஞ்சு விடும் சொல்லி சொல்றாரு. நம்ம அவங்கள அவங்க செய்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்ம கோவப்பட்டோம்னா, அவங்கள விட நமக்கு பதவி குறைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு ஆத்மா சரியில்ல. அவங்கள நம்ம நிந்தனை பண்ணிக்கிட்டு, அவங்களையும் திட்டிட்டு இருக்கோம்னா, அவங்கள விட நமக்கு பதவி குறைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. அதனால நம்ம அன்பா சொல்லி புரிய வைக்கணும். இந்த ஸ்ரீமத் இல்ல, இப்படி நடங்க, இந்த மாரி செய்யக்கூடாது, சென்ட்ரல்ல இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அன்பா புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்களை புரிய வைத்தாலும் அசாந்தி அடைகிறார்கள். பாபா பாபா சொல்றாரு பாருங்களேன். சிலருக்கு பிகேஸ் தான் அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை நம்ம புரிய வச்சா கூட, இதுதான் ஸ்ரீமத்து, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா கூட அசாந்தி அடையறாங்க சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு நிம்மதி இழக்கறாங்க. என்னையே சொல்லிட்டீங்களா, நான் செஞ்சது தப்புன்ட்டு அவங்க அசாந்தி அடையறாங்க. எனவே விட்டு விட வேண்டும். அந்த மாதிரி யாரெல்லாம் கோவப்படுறாங்களோ அவங்கள்ட்ட போகாதீங்க, விட்டு விடணும். அவங்களுக்காக யோகா பண்ணி பாபாட்ட சொல்லி அவங்களுக்கு சுப பாவனை மட்டும் வைங்க. தானே அவ்வாறு இருந்தால் ஒருவருக்கொருவர் துன்புறுத்தி கொண்டே இருப்பர். நம்மளே சரியில்லைன்னா அப்ப ஒருத்தவங்க துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது கடைசி வரை இருக்கும். ஆனா இதெல்லாம் மாயாதான். இது வந்து எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற மாயா ஒண்ணொண்ணு வெளியே வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து கடைசி வரை நம்ம வந்து சம்பூர்ணம் ஆகிற வரை இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கும் விஷயம்னு சொல்லி சொல்றாரு. மாயாவும் நாளுக்கு நாள் கடுமையாக ஆகிக்கொண்டே இருக்கும். மாயா பாருங்களேன், முன்பு வந்த டெஸ்ட் பேப்பரே வராது. இது இப்படிதான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தா வேற வேற மாதிரி வரும். அதனால நாளுக்கு நாள் கடுமையாக ஆகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. மகாரதிகளுடன் மாயாவும் மகாரதியாகி சண்டையிடுகிறது. யாரெல்லாம் நல்லா முயற்சி பண்றாங்களோ, நல்லா பாபா சொல்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு மாயா கூட எப்படி வரும், நீ பெரிய ஆளா, நீ ஈஸ்வரனோட போயிருவியான்னுட்டு மகாரதியாகி அவங்களோடையும் சண்டையிடுது, போட்டி போடுது சொல்லி சொல்றாரு. இந்த மாயா வந்து அவங்க மாயா கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள ஒண்ணும் பண்ணாது. யாரெல்லாம் அகேன்ஸ்டா ஸ்ரீமத் படி நடந்து பாபா பாபா படியில போயிட்டு மாயாக்கு எதிரா நடக்கிறாங்களோ அவங்களதான் மாயா சும்மா விடாது. அப்போ அவங்களுக்கு பலசாலியாகி அது சண்டையிடும் சொல்லி சொல்றாரு. மாயாவின் புயல் கூட வருகின்றது. எல்லா குழந்தைகளுக்கும் விதவிதமா இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த அஞ்சுத்துல நம்ம அதை விட்டு வெளியே வரும்போது அது நம்ம வந்து டெஸ்ட் பேப்பரா வந்துகிட்டே இருக்கும். நமக்கு போகாத வரைக்கும், நமக்குள்ள இருந்து போகாத வரைக்கும் டெஸ்ட் பேப்பரா அது கோபத்துல டெஸ்ட் பேப்பர், காமத்துல டெஸ்ட் பேப்பர், பற்றுல டெஸ்ட் பேப்பர், அகங்காரத்துல டெஸ்ட் பேப்பர், நம்ம அகங்காரத்தை தூண்டுற மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். நிறைய விஷயங்கள், அப்புறம் பேராசைப்படுற மாதிரி டெஸ்ட் பேப்பர், எல்லாத்துலேயுமே டெஸ்ட் பேப்பர் வந்து வந்து புயல் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாரு. மாயாவின் புயல் கூட வருகின்றது. அதெல்லாம் நம்ம வென்று போகணும். அப்பதான் புரிஞ்சுக்கணும் நமக்குள்ளார இந்த விகாரம்லாம் இன்னும் போகலன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை போராடி வெளியே வரணும். அப்ப ஆனா அந்த மாதிரி வெளியே வர்றவங்க, பாபா நினைவுல இருக்கிறவங்களுக்கு அதிகமா புயல் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு பாபாவை நினைப்பதும் பயிற்சியாகி விடுகின்றது. அப்புறம் நம்ம எவ்வளவு புயல் அடிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா விட மாட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் திரும்பவும் பாபா நினைப்போம். அப்ப பாபா நினைக்கிறதும் உங்களுக்கு பயிற்சி ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா மாயாவை வெல்லணுன்றதுக்காக நீங்க பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரேடியாக ஆடாமல் அசையாமல் ஆகிறார்கள். அப்புறம் கடைசியா அந்த ராமாயணத்துல காமிச்ச அங்கதன் மாதிரி ஒரேடியா மாயாக்கு எதிராக ஆடாம அசையாம ஆகுறாங்க. எவ்வளவுதான் நீ வந்தாலும் நான் ஆட மாட்டேன், அசைய மாட்டேன்ட்டு ஆயிடுறாங்க மகாரதிகள்னு சொல்லி சொல்றாரு. மாயா வீழ்த்தி விடும் என நினைக்கிறார்கள். சில பேர் பயப்படுறாங்க, ஐயோ மாயா நம்மளை வீழ்த்திருமோ அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பயப்படக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க, ஈஸ்வரனே உங்க கூட இருக்கிறாரு. பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு நீங்க போய் பயப்படலாமா? எந்த கருடன் வந்தாலும் பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா கடவுளே நமக்கு துணைவனா இருக்கிறாரு. 1000 கரங்களுடைய சிவன் நம்மளோட துணைவனா இருக்கும்போது மாயா நம்மள எதுவுமே செய்யாது. கலங்கீதரன் ஆகுபவர்கள் மீது களங்கம் ஏற்படுகிறது சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் கிருஷ்ணர் ஆகிறாங்களோ,
108 கிருஷ்ணர்ல வரப்போறாங்களா, அவங்க மேல களங்கம் கண்டிப்பா ஏற்படும். அவங்களுக்கு தான் எல்லா டெஸ்ட் பேப்பரும் வரும். அவங்கள தான் ஊரே என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் நின்னுகிட்டு உலகமே அவங்கள தூற்றும், களங்கம் கற்பிக்கும். இருந்தாலும் நீங்க இதில் கோபமே ஏற்படக்கூடாது. உங்களுக்கு கோபமே வரக்கூடாது. கிருஷ்ணர் பாருங்க கையில புல்லாங்குழல வாசிச்சுட்டு 5 தல நாகத்துக்கு மேல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அப்ப புல்லாங்குழல்ன்றது முரளி. கிருஷ்ணர் முரளி வாசிச்சுக்கிட்டு, நம்ம சிவபாபாவுடைய யார் முரளிய வாசிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க 5 விகாரத்த வென்றுடுவாங்க. கோபத்த கூட வென்றுடுவாங்க. செய்தியாளர்கள் ஏதாவது எதிரான செய்தியை போடுவார்கள். இந்த நியூஸ் பேப்பர்ல கூட பிகேஎஸ் பத்தி, பிரம்மா குமாரிகளை பத்தி தப்பு தப்பான செய்தியெல்லாம் வருந்தாம். ஏனென்றால் தூய்மையின் விஷயமாகும். ஏன்னா எங்க பாபா தூய்மையோட விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. காம மகா சத்ருன்னு சொல்றதுனால இது உலகத்தாருக்கு பிடிக்காது. அபலைகளை கூட கொடுமைப்படுத்துகின்றார்கள். பாருங்க, வீட்டுல மாதாச கணவன்மார்கள் அடிக்கிறாங்க, விஷயத்துக்காக அடிக்கிறாங்க. அகாசுரன் பகாசுரன் என்ற பெயர்கள் கூட இருக்கின்றது. இந்த மகாபாரதத்துலலாம் அகாசுரன் பகாசுரன்ற பெயர்கள்லாம் இருக்குது இல்லையா, அவங்களாம் இப்பதான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவங்களாம் இந்த காமத்துக்காக தன்னுடைய ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாங்க. அவ்வாறே பூதனா சூர்பனகை என்ற பெயர்களும் இருக்கின்றது. யாரெல்லாம் மனைவிமார்கள் பிகேயான கணவன்மார்களை துன்புறுத்துறாங்களோ அவங்களாம் பூதனா சூர்பனகைன்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி பெயர்கள் கூட இருக்கின்றன. இப்பொழுதும் குழந்தைகள் பாபாவின் மகிமையை முதலில் கூறுகிறீர்கள். இப்போ நம்ம பாபாவின் மகிமையை தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். யார் வந்தாலும் பாபாவினுடைய மகிமையை நீங்க சொல்லணுன்றாரு. நீங்கள் ஆத்மா என்று எல்லையற்ற தந்தை கூறுகின்றார். கடவுளே என்ன சொல்றாரு, நீங்க இந்த உடலே இல்ல ஆத்மான்னு சொல்றாரு. இந்த ஞானத்தை ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஞானம் நம்மளும் தான் எங்கெங்கயோ போயிருக்கணும் சத் சங்கம்லாம். ஆனா நம்ம ஆத்மான்றது இப்பதான் நமக்கு நல்லா புரியுது இல்லையா. அந்த ஞானத்தை ஒரு கடவுளை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமே படிப்பாகும் சொல்றாரு. இங்க பாபா ஆசிரியரா நமக்கு படிக்க வைக்கிறாரு. என்ன படிக்க வைக்கிறாரு, கடவுள் யாரு, அவரோட படைப்பு என்ன, நம்மளாம் யாருன்றத புரிய வைக்கிறாரு. இதன் மூலம் நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாகி சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிறீர்கள் சொல்றாரு. உங்க ஆத்மா கடந்து வந்த பாதையை சுத்தி சுயதர்ஷன சக்கரதாரியா ஆகுறான். ஆகி இந்த உலகத்துக்கே ராஜாவாக ஆக போறோம் சொல்றாரு. அலங்காரம் உங்களுடையது. ஆனா நீங்க தான் பிராமணர்கள் இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்துறீங்க. ஆனா உங்களுக்கு அந்த அலங்காரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பிராமணர்களாகிய நீங்கள் முயற்சியாளர்கள்ன்றதுனால உங்களுக்கு அந்த அலங்காரம் கொடுக்க முடியாது. ஆகையால இந்த அலங்காரத்தை விஷ்ணுவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் பக்தி மார்க்கத்துல விஷ்ணு கையில சுயதர்சன சக்கரம் காட்டியிருக்கிறாங்க. ஆனா சுத்துறது நம்ம. ஆனா விஷ்ணு ஆன பிறகு அவர் கையில காமிச்சிருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, இந்த விஷயங்களை வேறு யாருமே சொல்ல முடியாது சொல்றாரு. ஆத்மா எங்கிருந்து வந்தது, எப்படி போகிறது, இதை யாருமே கூற முடியாது. பாருங்க, இது வரைக்கும் யாருமே நமக்கு சொன்னது கிடையாது. ஆத்மா பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்துச்சு. இந்த உலகமே நாடக மேடை. நம்மளாம் இந்த நிறைய பார்ட் எடுத்து நடிச்சிருக்கிறோம். இந்த உடம்புன்றது ஒரு ட்ரெஸ் மாத்தி மாத்தி நிறைய மறுபிறவை எடுத்து எடுத்து இந்த கடைசி ட்ரெஸ்ல இருக்கிறோம். நம்ம ஆத்மா உயிர். இந்த உயிரோடைய அப்பா தான் கடவுள். இந்த விஷயம்லாம் யாருமே சொல்ல முடியாது சொல்றாரு. சில நேரம் கண்களின் மூலமாக சென்றது, சில நேரம் புருவ மத்தியிலிருந்து வெளியேறியது, சில நேரம் நெற்றிலிருந்து வெளியேறியது என்கிறார்கள். பாருங்களேன், இந்த உடல்ல இருந்து உயிர் போகும்போது சொல்லுவாங்க, சில சித்தர்கள் சன்னியாசிகள்லாம் சொல்லுவாங்க, அந்த கண்ணு மூலமா போனா அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும், அந்த ஆத்மா கடைசி நேரத்துல உடலை விட்டு விதவிதமா போகும், அந்த 9 துவாரங்கள் வழியா போகும்லாம் சொல்லுவாங்க. இந்த உடம்புல 9 துவாரங்கள் இருக்குது, அந்த ஹோல் இருக்குது, அந்த ஹோல் வழியா தான் ஆத்மா வெளியேறும்னு சொல்லுவாங்க. அதுல சில பேர் கண்ணு மூலமா ஆத்மா வெளியே போகும் சாகும்போது, சில பேருக்கு பூர்வ மத்தியிலிருந்து வெளியே போகும், சில பேருக்கு நெற்றியிலிருந்து வெளியேறுகிறதுன்னா சொல்றாங்க. இதை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. ஆத்மா தந்தை நினைவில் அமர்ந்து தேகத்தை விடும் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனா இப்போ நமக்கு இந்த கடைசி பிரிவுல ஆத்மா பரமாத்மாவுடைய நினைவுல இருந்து தேகத்தை விடும்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது எது மூலமா போனா என்ன, ஆனா புத்தி கடவுளை நினைச்சுக்கிட்டு போனா போதும்னு சொல்றாரு. பாபாவிடம் குஷியுடன் செல்ல வேண்டும். இப்ப பாபா கிட்ட நம்ம எப்படி போகணும், போகணும் தான், உடலை விட்டு உயிர் போய் தான் ஆகணும். காலம் டைம் வரும்போது எல்லாரும் போகும். ஆனா நம்ம போகிறது, நம்ம மரணத்தை நம்மளே தீர்மானிக்கணும். நம்ம எப்படி போவோம், பாபா கிட்ட போகணும். ஆனா நம்ம எப்படி போகணும், குஷியா போகணும். எல்லாரும் அலறின்னு போறாங்க இல்லையா, சாகறதுக்கே பயப்படுறாங்க. ஆனா நம்ம குஷி குஷியா பாபா கிட்ட போகணும்னு சொல்றாரு. பழைய உடலை குஷியுடன் பாம்பு போன்று விட வேண்டும் பாபா சொல்றாரு. இந்த பழைய தோலை, அந்த பழைய உடலை தோலை உரிக்கிற மாதிரி, பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி குஷியோட விட்டுட்டு போகணும்.
விலங்குகளுக்கு இருக்கும் அறிவு கூட மனிதர்களுக்கு இல்லை. இந்த பாம்பு கூட இந்த தோலை ஈஸியா உரிச்சு போடுது. நீங்க என்னமோ அழுவுறீங்கன்றாரு. சன்னியாசிகள் எடுத்துக்காட்டுகளை மட்டும் கூறுகிறார்கள். நீங்கள் குளவி புழுக்களை மாற்றுவதைப் போல மனிதன் என்ற புழுவிலிருந்து மாற்றிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சன்னியாசிகள் இந்த குளவி பாம்போடைய எடுத்துக்காட்டுலாம் சொல்றாங்க. நீங்க தான் உண்மையிலே குளவி புழுக்களை மாற்றுறது போல மனுஷனை தேவதையா புழுவிலிருந்து தேவதையா மாற்றுறீங்க. வெறும் எடுத்துக்காட்டு மட்டும் கூறக்கூடாது. நம்ம எல்லாமே எடுத்துக்காட்டு சொல்றோம். ஆனா அந்த எடுத்துக்காட்டை நம்ம நடைமுறைப்படுத்தி காட்டுறோம்னு சொல்லி சொல்றாரு. நடைமுறையில் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. நீங்க குளவியாவே மாறுங்க. குளவி மட்டும்தான் செய்யுமா என்ன? நீங்களும் செய்யுங்கன்றாரு. பேசி பேசி மாத்துங்க மனிதர்களை தேவதையான்னு சொல்லி சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆசையை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ பாபாட்ட ஆசை அடைஞ்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அந்த அந்த ஆஸ்தி அடையறோன்ற குஷி உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அவர்களுக்கு ஆஸ்தியை பற்றியே தெரியாது. வெளி உலகத்தினருக்கு கடவுள்கிட்ட ஆஸ்தியா என்னது, ஆஸ்திகர்னா என்னன்னே தெரியாது. ஆஸ்திகர்னா யார் கடவுள்கிட்ட ஆஸ்தி அடைகிறாங்களோ அவங்கதான் ஆஸ்திகர். ஆஸ்தி என்ன கொடுக்குறாரு கடவுள்னு கூட யாருக்கும் தெரியாது. அனைவருக்கும் அமைதி கிடைக்கின்றது. ஆனா அவங்க கடைசியா எல்லாரும் முக்தி அடைகிறாங்க. அமைதியோட திரும்பி பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க. அனைவரும் சாந்தி தாமம் செல்கிறார்கள். பாபாவை தவிர வேறு யாருமே சத்கதி கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல எந்த மனிதரும் மற்ற மனிதருக்கு முக்தி கொடுக்க முடியாது, நல்ல கதி கொடுக்க முடியாது. தானே சாமியாருங்களே என்ன பண்றாங்க, ஒரு ஜீவ சமாதி அடையறாங்க. யாராவது சீடர்களை கூடவே கூட்ட போறாங்க, இல்ல எப்படி ஜீவ சமாதி அடையணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல இல்லையா, அவங்க அடையறாங்க. ஆனா அவங்க போனாங்களா என்னன்னு கூட தெரியாது. அவங்க பறந்த முக்தி கிடைச்சுதான்னு கூட தெரியாது. அவங்க அடுத்த பிறவில தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த சீடர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் சாமியார் பரலோகத்துக்கு போயிட்டாரு, சிவலோக பதவி அடைந்தார்ன்ட்டு இவங்களே சொல்லிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. பாபா சொல்றாரு, என் ஒருவனை தவிர சத்கதி யாராலையும் கொடுக்க முடியாது சொல்லி சொல்றாரு. இதையும் புரிய வைக்க வேண்டும். இவர்தான் மகா காளேஸ்வர். எல்லாருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அவர் தான் கொடுக்க முடியும். சிவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். கடவுள் தான் எல்லாரையும் கூட்டு போக முடியும். இதையும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். உங்களுடையது துறவர மார்க்கம். நீங்கள் பிரம்மத்தில் கலந்துவிட முயற்சி செய்கிறீர்கள். நீங்க போய் சன்னியாசிகளுக்கு புரிய வைங்க. நீங்க துறவர மார்க்கம், வீட்டை விட்டு வெளியே போயிருவீங்க. நீங்க பிரம்மத்துல கலக்க முயற்சி செய்றீங்க. ஆனால் பாபா கடவுள் இல்லற மார்க்கத்தை உருவாக்குகிறார். வீட்டுல இருந்துகிட்டே சன்னியாசியா எப்படி வாழறதுன்னு கத்து கொடுக்குறாரு. 5 விகாரங்களை வெல்ல வைக்கிறாரு. நீங்க சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்கள் இந்த ஞானத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது. சன்னியாசிகள் இந்த ஞானத்தை, கடவுள் கொடுக்குற ஞானத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இது ஆழமான விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க வர்றதே துவாபர யுகத்துல இருந்து. அவங்க எப்படி சத்தியுகத்தினுடைய ஞானத்தை கொடுக்க முடியும்? அதனால சன்னியாசிகளால அந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இந்த ஜீவன் முக்தி அடையிற விஷயத்த ஒரு கடவுள் தான் இல்லற மார்க்கத்தினருக்கு புரிய வைக்கிறாரு. இல்லற மார்க்கத்தினர் தான் இதை பயிற்சி செஞ்சு சத்தியுகத்துக்கு போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லி சொல்றாரு. முதலில் யாருக்காவது வேண்டுமானால் அப்பா மற்றும் அவர் தரும் ஆஸ்தியை கற்பிக்க வேண்டும். இப்ப யார் வந்தாலும் முதல்ல கடவுள் யாரு, அவரோட ஆஸ்தி என்ன, என்ன ஆஸ்தி கொடுக்குறாரு, இதை நீங்க சொல்லி கொடுக்கணும். கடவுள் யாரு, ஆத்மா உயிர், இந்த உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, உடம்பு மட்டும் இருக்கு, உயிர் போயிடுச்சுங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த ஆத்மா தான் இந்த உடல்ல இருந்து பேசிட்டு இருக்குது, எல்லா காரியமும் செய்யுது. அதுதான் நாம. அந்த ஆத்மா தான் நான். என்னுடைய அப்பா தான் கடவுள். ஆத்மாவினுடைய அப்பா தான் பரம்பிதா பரமாத்மா. எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை பரம்பிதா பரமாத்மா. அவர் தான் உலகத்துக்கே தந்தை. அவர் என்ன ஆசையை கொடுக்குறாரு, சொர்க்கத்தையே கொடுக்க வந்திருக்கிறாரு. அன்பு, அமைதி, நீங்க தேடின நிம்மதி எல்லாமே அவர் கொடுக்குறாரு. அதுதான் அவர் கொடுக்குற ஆஸ்தி. இதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட என 2 தந்தைகள் இருக்கின்றார்கள் சொல்லி புரிய வைங்க. இந்த உடலுடைய தந்தை எல்லைக்குட்பட்ட தந்தை. அவர் விகாரத்தினாலதான் பிறக்குறாங்க. எல்லைக்குட்பட்ட தந்தையிடம் விகாரத்தினால நம்மலாம் பிறக்கிறோம். எவ்வளவு அளவற்ற துக்கம் கிடைக்கின்றது பாருங்க. பிறக்கும் போதே அந்த குழந்தை அழுதுகிட்டு தான் பிறக்குது இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்து வருது, குழந்தை அழுவுது இல்லையா? அப்புறம் பிறக்கும் போதும் அழறது, போகும்போதும் எல்லாரும் அழுகுறாங்க. நடுவுல வாழ்க்கையும் ஒரே துக்கமா இருக்குது. எவ்வளவு அளவற்ற துக்கம் சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல அளவற்ற சுகம் கிடைக்கும். சத்தியுகத்துல இது எதுவுமே கிடையாது. பிறக்கும் போது குழந்தை சிரிச்சுக்கிட்டே பிறக்கும், போகும்போதும் அந்த உடலை விட்டு குஷியா விட்டுட்டு இன்னொரு உடல் எடுப்பாங்க. நடுவுலையும் சந்தோஷமா வாழ்வாங்க. அங்க துக்கம்னா என்னன்னே தெரியாது. சத்தியுகத்துல அளவற்ற சுகம் கிடைக்கின்றது. அங்கே பிறவி கூட வெண்ணெயை போன்று இருக்கின்றது. அங்க கூட வெண்ணெயில இருந்து முடி எடுக்கிற மாதிரி ஈஸியா சரீரத்தை விட்டுருவாங்க. எந்த துக்கமுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பெயரே சொர்க்கமாகும்.
பேரே சொர்க்கம்னா எப்படி இருக்கும்? எங்கேயாவது துக்கம் இருக்குமா? எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ராஜ்ய பதவியை சொத்தாக கொடுக்கின்றார். இப்ப எல்லையற்ற கடவுள் வந்துட்டார். அவர்தான் எல்லாருக்கும் கடவுள். அவர் வந்து எல்லையற்ற ராஜ்ய பதவியை கொடுக்க வந்திருக்கிறாரு. ஆனா யாரு நல்லா முயற்சி செய்யறாங்களோ அவங்க ராஜ்யம் அடையறாங்க. ராஜா ராணி ஆகுறாங்க. முதலில் சுகம், பிறகு துக்கம் சொல்லி சொல்றாரு. பாபா படைச்ச உலகமே ஃபர்ஸ்ட் சுகமா தான் இருந்தது. அப்புறம் தான் துக்கமா இருந்தது. முதலில் துக்கம் பிறகு சுகம் என்று கூறுவது தவறாகும் சொல்லி சொல்றாரு. எப்பயுமே ஃபர்ஸ்ட் துக்கம் அப்புறம் சுகம் கிடையாது. முதல்ல சுகம் அப்புறம் தான் துக்கம்னு சொல்லி சொல்றாரு. முதலில் தான் புதிய உலகம் ஸ்தாபனையாகிறது. பழைய உலகம் உருவாகாது. முதல்லயே பழசா ஒரு பொருள் வருமா? முதல்ல புதுசா தானே நம்ம பொருள் வாங்குறோம். எடுத்தோடனே பழசா பொருளை நான் வாங்கினேன்னு யாராவது போய் சொல்லுவீங்களா? பழசா பொருள் பொருள் கிடைச்சுன்னா அது என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? இப்போ புதுசா தானே ஒரு பொருளை நம்ம வாங்குறோம். அப்புறம் தானே அது பழசாகுது. அதே மாதிரி இந்த உலகம் கூட ஃபர்ஸ்ட் புதிய உலகம் தான் ஸ்தாபனை ஆகுது. பழைய உலகம் எப்போதும் உருவாகாது. பழைய கட்டிடத்தை வச்சு யாராவது கட்டுவாங்களா சொல்லி கேக்குறாரு. பழைய பில்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? புது பில்டிங் தானே எல்லாரும் கட்டுறாங்க. புது உலகத்தில் ராவணனே இருக்க முடியாது. புதுசான உலகத்துல இந்த 5 விகாரமும் இருக்காது. பாபா புரிய வைக்கிறார் என்றால் புத்தியில் யுக்திகள் இருக்க வேண்டும். பாபா புரிய வைக்கிறாருனால நமக்கு புத்தியில யுக்தி வரணும்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்பதை வந்தால் புரிய வைக்கலாம். வந்தாதானே. வராம எப்படி புரிய வைக்கிறது? இங்க வர்றதுக்கே அலறாங்க, அப்புறம் எப்படி புரிய வைக்கிறது? எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சுகத்தை எப்படி கொடுக்குறாருன்னு சொல்லலான்னு பார்த்தா வரவே மாட்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. புரிய வைப்பதற்கும் யுக்திகள் வேண்டும். நம்ம கடவுள் என்ன செய்ய வந்திருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் யுக்தியா புரிய வைக்கணும்ன்றாரு. எடுத்தவொடனே எந்த பாயிண்ட சொல்லணும், எடுத்தவொடனே எந்த பாயிண்ட சொல்லக்கூடாது, இதெல்லாம் யுக்தி இருக்குது, அப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. துக்கதாமத்தின் துக்கத்தையும் கூட நீங்கள் சாட்சாத்காரம் செய்வீங்கள். நீங்க சொல்லி புரிய வைங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி நடக்குது, இங்க இப்படிலாம் நடக்குது, இவ்வளோ துக்கம் பாருங்க, இங்க இருக்க விரும்புறீங்களான்னு சொல்லி நீங்க காட்சி காட்ட கூட முடியும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இல்லைன்னா ஒரு அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து இந்த நெட்ல வர வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு காட்டலாம். பாருங்க இந்த மாதிரிலாம் நடக்குது, இது கலியுகம், இங்க இருக்க விரும்புறீங்களான்னு சொல்லி கேட்கலாம். நீங்க அதை கூட காட்சியா காட்டுங்கன்றாரு. எவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்கிறது, அளவற்றது, சொல்லவே முடியாத துக்கம். பெண்கள் அனுபவிக்கிறது அவ்வளோ துக்கம். உலகத்துல மோசமான துக்கம்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பெயரே துக்க உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உலகம் பேரே துக்க உலகம்தான். இதனை சுகமான உலகம் என யாருமே கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இது ரொம்ப ஜாலியான உலகம்னு சொல்ல முடியுமா? போய் கேட்டு பாருங்க. எவ்வளோ துக்கத்துல இருக்கிறாங்க, எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. சுகமான உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார். சுகமான உலகத்துல பாருங்க ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பார். இங்க இருக்கிறாரா? இங்க இல்லவே இல்லை. அப்பனா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து துக்கமான உலகம். ஸ்ரீகிருஷ்ணரின் கோவிலையும் கூட சுகதாமம் என்கிறார்கள். இப்ப பாருங்க அந்த துவாரகை இதெல்லாம் கூட அந்த கோயிலே என்னன்னு சொல்றாங்க, சொர்க்கம்னு சொல்லி சொல்றாங்க. பேரே அந்த மாதிரி கூட வைப்பாங்க. ஸ்ரீகிருஷ்ணருடைய கோயிலுக்கு கூட பேரே சுகதாமம்னு சொல்லி வைப்பாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடமே அந்த மாதிரி. அவர் கோயிலுக்கே அந்த மாதிரி சொல்றாங்கன்னா அவர் உண்மையிலே இருந்த இடத்த என்னன்னு சொல்லணும்? சொர்க்கம் தானே சொல்ல முடியும். அவர் சுகமான உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார். அவரு பாருங்க, அவர் இருந்த உலகம் சுகமான உலகம். அந்த உலகத்துக்கே அதிபதியா கிருஷ்ணர் இருந்தார். அவருடைய பூஜை கூட இப்போது கோயில்களில் நடக்கிறது. இப்ப பாருங்க கிருஷ்ணருடைய கோயில்ல பூஜையா நடக்குது. இப்போது இந்த பாபா லட்சுமி நாராயண் கோயிலுக்கு சென்றால் ஆஹா நாம் எவ்வாறு மாறுகின்றோம் என்று கூறுவார். பிரம்மா பாபா முன்னாடி பக்தி பண்ணிட்டு இருந்தார். இப்ப இந்த பிரம்மா பாபா லட்சுமி நாராயண் கோயிலுக்கு போனா ஆஹா நம்ம இந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறோம்ட்டு சொல்லுவாராம். ஆனா அவர் போய் இப்ப பூஜை செய்ய மாட்டார். ஏன்னா நம்பர் 1 ஆகிறாருன்னா 2ஆம் 3ஆம் அவர் பூஜையை ஏன் செய்ய வேண்டும் சொல்லி சிவபாபா சொல்றாரு. இவர்தான் நம்பர் 1 லட்சுமி நாராயணன். இவர் அடுத்தடுத்து இருக்கிற கோயிலுக்கு அடுத்து நம்பர் 2 லட்சுமி நாராயணன், நம்பர் 3 லட்சுமி நாராயண் கோயிலுக்கு போய் இவர் எதுக்கு பூஜை செய்யணும்? ஏன்னா இவர் தான் நம்பர் 1 லட்சுமி நாராயணன் ஆயிட்டார் இல்லையா? இவருக்கு அடுத்து வர லட்சுமி நாராயணனை இவர் ஏன் பூஜை செய்யணும்னு சொல்லி கேக்குறாரு. சிவபாபா கேக்குறாரு. அதனால நம்ம கோயிலுக்கு போனா பிரம்மா பாபாக்கு என்ன தோணுது? ஓ நம்ம இந்த மாதிரி ஆக போறோம்னு தான் தோணுது. நாமோ சூரிய வம்சியாக மாறுகிறோம் சொல்லி சொல்றார் பாபா. நம்மளாம் தேவதையா ஆக போறோம். மனிதர்களுக்கு இது தெரியாது, ஆனா வெளி உலகத்தினருக்கு இது தெரியாது. இது எல்லாமே குப்தமா நடைபெறுது. அவர்கள் அனைவரையும் பகவான் என்று கூறுகிறார்கள். அவங்க லட்சுமி நாராயணன், ராமர், சீதை எல்லாரையும் வழிபடுறாங்க. அவங்கெல்லாம் தேவதைகள்னு தெரியாம எல்லாரையும் கடவுள் நினைச்சு வழிபடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு இருள் இருக்கிறது, எவ்வளவு அஞ்ஞான இருள். ஆத்மா இருள்ல இருக்குது, அஞ்ஞானத்துல இருக்குது.
அதாவது ஞானம் இல்லாத அறிவில்லாம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறீர்கள். ஆனா நீங்களும் தான் ரொம்ப மண்டைய உடைச்சிட்டு புரிய வைக்கிறீங்க. நல்லா புரிய வைக்கிறீங்க. போன கல்பத்தை போலவே நேரமாகிறது. இருந்தாலும் நேரம் எடுக்குது. போன கல்பத்துல எப்படி டைம் ஆச்சோ, அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. சீக்கிரமாக எதுவுமே செய்ய முடியாது. சீக்கிரமா எல்லாரும்லாம் ஞானத்த புரிஞ்சுகிட்டு மாற மாட்டாங்க சொல்றாரு. இப்போது உங்களுடைய இப்பிறவியானது வைரம் போன்றதாகும். ஆனா உங்களுடைய இந்த சங்கமயுக பிராமண பிறவி வைரத்துக்கு சமமான பிறவின்னு சொல்றாரு. தேவதைகளின் பிறவியை விட இது உயர்ந்த பிறவி, வைரம் போன்றது ஆகும் சொல்றாரு. தேவதைகள் பிறவியை கூட நம்ம வைரம் போன்றதுன்னு சொல்ல முடியாது. தேவதைகள் பிறவியை விட இது வைரம் போன்ற பிறவி நம்மளுதுன்னு சொல்றாரு. அது ஈஸ்வரிய குடும்பம் கிடையாது. நம்ம தேவதையா நடிக்கும்போது அங்க ஈஸ்வரிய குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து இதுதான் உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும் சொல்றாரு. இப்ப நம்ம கடவுளே நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு. பிரம்மா பாபா நமக்கு அம்மா, சிவபாபா நமக்கு அப்பா, நம்மளுடைய பரிவாரம் ஃபேமிலியே பிகே குரூப் எல்லாருமே நம்மளுடைய குடும்பம், பரிவாரம். இது நம்மளுடைய ஈஸ்வரிய குடும்பம் சொல்றாரு. ஆனால் சொர்க்கத்துல அது தெய்வீக பரிவாரமாகும். அங்க தேவதைகளுடைய குடும்பத்துல நம்ம போய் பிறக்கும் போது, தேவதைகளுடைய குழந்தையா பிறக்கும் போது அது தெய்வீக குடும்பம் ஆகும் சொல்றாரு. எவ்வளவு புதிய புதிய விஷயங்கள். ஆனா மாவில் சிறிதளவு உப்பு போடுவது போல கீதையில் உண்மை இருக்கிறது சொல்றாரு. ஆனா கீதையில பகவத்கீதையில கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்குது. ஆனாலும் எப்படி உண்மை இருக்குன்னா மாவுல உப்பு கலந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. கிருஷ்ணரின் பெயரை போட்டு எவ்வளவு தவறு செய்து விட்டனர். எல்லா விஷயமும் அங்க இருக்குது. ஆனா பேர் என்ன போட்டுட்டாங்கன்னா கிருஷ்ணரின் பெயரை போட்டுட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பு. மற்றபடி கிருஷ்ண பரமாத்மான்னு போட்டுட்டாங்க. உண்மையிலே பரமாத்மா நிராகார். அவருக்கு உடல் கிடையாது. கிருஷ்ணருக்கோ உடல் இருக்குது இல்லையா, அது தெரியாம பேரை மாத்தி போட்டாங்க. அப்பா பேருக்கு பதிலா பிள்ளை பேரை போட்டாங்க. பாவம், அதுவும் டிராமான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தேவதைகளை தேவதை என்கிறீர்கள். நம்ம வந்து தேவதைகளை தேவதைன்னு சொல்றோம். பிறகு கிருஷ்ணரை பகவான் என ஏன் கூறுகிறீர்கள் கேக்குறாரு. தேவதைகளை தேவதைன்னு தானே சொல்றோம். கிருஷ்ணர் தேவதை தானே, அவரை பகவான்ட்டு ஏன் சொல்றீங்கன்னு சொல்றாரு. விஷ்ணு யார், இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். விஷ்ணு வந்து கிருஷ்ணர் தான் நாராயணன் ஆகிறாரு. இவர் வந்து ராதை தான் லட்சுமி ஆகுறாங்க. லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபம் தான் விஷ்ணு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை கூட நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் சொல்றாரு. மனிதர்கள் ஞானம் இல்லாமல் இவ்வாறு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். விஷ்ணு யாருன்னு தெரியாமலே கிருஷ்ணர் ராதைனா தனியா சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்க யாரோ வேற யாரோ மாதிரி, லட்சுமி நாராயணனா வேற யாரோ மாதிரி நினைச்சிட்டு பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒன்னேதான் தெரியல. சொர்க்கத்துல இருந்து விட்டு சென்றவர்கள் பழமையான தேவி தேவதைகள். சொர்க்கத்துல நடிப்பு நடிச்சுட்டு போனவங்க தான் பழமையான தேவி தேவதைகள். அனைவரும் சதோ ரஜோ தமோவில் வர வேண்டும் பாபா சொல்றாரு. தேவி தேவதைகள்ன்றவங்க சொர்க்கத்துல ஒரு காலத்துல நடிச்சவங்க. அவங்க மறுபிறவி எடுத்து எடுத்து சதோ ரஜோ தமோல வரணும்னு சொல்றாரு பாபா. இச்சமயம் அனைவருமே தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். அதே லட்சுமி நாராயணன் விஷ்ணுவா இருந்தவங்க அவங்களே தான் இப்போ தமோ பிரதானமா ஆகி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு நிறைய கருத்துக்களை புரிய வைக்கிறார். கடவுளே வந்து இப்ப நிறைய புரிய வைக்கிறாரு. நீங்கள் பேட்ச் மூலமாக கூட புரிய வைக்கலாம். நமக்கு பேட்ச் கொடுத்துருக்காருல்ல பாபா, அது மூலமா கூட நம்ம புரிய வைக்கலாம். அது என்னன்னு கேட்டாலே நீங்க எல்லா ஞானத்தையும் சுருக்கமா சொல்லி புரிய வைக்கலாம். அப்பா மற்றும் கற்றுத்தரக்கூடிய டீச்சரை நினைக்க வேண்டும். ஒண்ணுமே இல்ல, பாபான்னு நினைக்கணும். பாபாவை டீச்சரா அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த விஷயம்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அவரை டீச்சரா நினைக்கணும். ஆனால் மாயாவின் போராட்டம் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நமக்கு இவ்வளவு ஞானம் தெரிஞ்சும் நமக்கே வந்து இந்த மார்க்கத்துல எவ்வளவு போராட்டம், மாயாவுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்குது சொல்றாரு. நம்மளையே முன்னேற விட மாட்டேது இந்த மாயா. மிகவும் நல்ல நல்ல கருத்துகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. பாபா முரளில டெய்லியுமே புது புது பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் கேட்கவில்லை என்றால் எப்படி பிறருக்கு கூறுவீர்கள் சொல்றாரு. ஒரு நாள் முரளி படிக்கலன்னா கூட, முரளி கேட்கலனா கூட எப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்? அப்புறம் எப்படி மத்தவங்களுக்கு போய் சொல்லுவீங்க கேக்குறாரு. பெரும்பாலும் பெரிய மகாரதிகள் வெளியே செல்லும் போது முரளியையே தவற விடுகிறார்கள் சொல்றாரு. நல்லா முயற்சி பண்றவங்க, மற்றவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்குறவங்க கூட முரளிய தவற விட்டுறாங்க. எங்கேயாவது வெளியே போற அவசரத்துல முரளியை கூட படிக்க மாட்டாங்கன்றாரு. பிறகு படிப்பதே இல்லை, அன்றைய முரளியை விட்டுடுறாங்க. டெய்லியுமே முரளி படிக்கணும். ஒரு நாள் விட்டாலும் விகாரம் வந்து நமக்குள்ளார பூந்துக்கும். பாபா நினைவே இருக்காது. அதனால முரளி மூலமா தான் பாபா நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பாபா கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கதே இந்த முரளி மூலமா தான். அதனால ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது சொல்றாரு. வயிறு நிறைந்திருக்கின்றது சொல்றாரு. வயிறு நிறைந்திருக்கிறது, எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் சொல்றாரு. முரளி மூலமா நம்ம புத்தி நிறையுது.
இவ்வளோ ஆழமான விஷயங்கள்லாம் இப்ப சொல்றாரு. அதை கேட்டு கடைப்பிடிக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். பாபா சொல்றதெல்லாம் கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடக்கூடாது. தாரணை செய்யணும், கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வாழ்க்கையில ஒண்ணு ஒண்ணா பாயிண்ட்ஸ அப்ளை பண்ணணும். சூழ்நிலை வரும். மாயா வந்து விதவிதமான டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வரும்போது பாபா என்ன சொன்னாருன்னு ஞாபகப்படுத்தி தாரணை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. தாரணை செய்யவில்லை என்றால் அரைகுறையாகவே இருப்பார்கள். பாபா சொன்னது கேட்காம நம்ம இஷ்டத்துக்கே நம்ம இருந்தோம்னா அரைகுறையாகவே இருப்போம்னு சொல்லி சொல்றாரு. அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல, சரியா வேகாதத அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடும். நிறைய குழந்தைகள் நன்கு சிந்தித்து நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகிறார்கள். நிறைய குழந்தைகள் இப்போ பிகேவா இருக்கிறவங்க பாபா பாபாவுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் முரளிலிருந்து படிச்சு நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. அவரவர் நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை கூறுகிறார்கள். அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி சில சில பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிய வைக்கிறாங்க. பாபா இதை பார்க்கிறார். இவர் கூறாத கருத்துக்களை கூட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் கூறுகிறார்கள். பிரம்மா பாபா சொல்லாததை கூட குழந்தைகள் நல்ல கருத்துக்களை சொல்றாங்கன்ட்டு பாபா ஆச்சரியப்படுறாரு. சேவையிலேயே ஈடுபட்டு இருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் சேவையிலே ஈடுபட்டுறாங்க. அந்த காலத்துல இருந்து பாருங்க, எல்லாருமே புத்தகம் எழுதுறது, பத்திரிகையில அச்சடிக்கிறது, நிறைய வேலைகள் அவங்கவுங்க பிரதர்ஸும் சரி மாதாஸும் சரி எல்லாருமே ஈடுபட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால பாபா சொல்றார், பத்திரிகைகளிலும் நல்ல கருத்துக்களை போடுகிறார்கள். பாபா சொல்றார், குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாகிறீர்கள். பாபா எவ்வளவு உயர்ந்தவராக உங்களை மாற்றுகிறார். கடவுளே வந்து நம்மள உலகத்துக்கே அதிபதியாக்குறாரு. முழு உலகத்தின் கயிறும் உங்கள் கையில் வரப்போகிறது என பாடல் கூட இருக்கிறது அல்லவா. இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது. உலகத்தினுடைய கயிறே லகான் உங்கள் கையில் வரப்போகிறதுன்ட்டு ஒரு பாடல் இருக்கான். யாருமே அந்த கயிறை பறிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. முழு உலகத்தினுடைய ராஜ்யமே உங்க கையில வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தனர் அல்லவா. ஏன்னா பாபா ஏன் சொல்றாரு, அவர் தான் அந்த ஃபுல் ஹிஸ்டரியும் ஜியாகிரபியும் அவருக்கு தான் தெரியும். எல்லையற்ற ஹிஸ்டரி ஜியாகிரபி அவருக்கு தான் தெரியும். மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு சாட்சியாளரா இந்த சினிமாவை, எல்லையற்ற சினிமாவை அவருக்கு தான் தெரியும். அவர் தான் பார்த்துருக்காரு. லட்சுமி நாராயணன் தான் ஒரு காலத்துல உலகத்திற்கே அதிபதியாக இருந்தாங்க. இப்ப பாருங்க, ஒரு ஒரு நாடு தனித்தனியா இருக்கு, அங்கங்க அதிபர் இருக்கிறாங்க. ஆனா முழு உலகமே ஒருத்தவங்க கையில இருந்தது. அவங்க யார் தெரியுமா? லட்சுமி நாராயணன். அவர்களை கற்க வைக்கக்கூடியவர் நிச்சயமாக பாபா தான். அவங்கள அந்த மாதிரி ஆக்குனவர் யாரு? ஒரு சிவத்தந்தை தான். அவங்க அப்பா தான் அந்த மாதிரி அவங்கள ஆக்குனாரு. இதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும் சொல்லி சொல்றார். அவர்கள் ராஜ பதவியை எப்படி அடைந்தார்கள், அவங்க எப்படி அந்த பதவி அடைஞ்சாங்க, இதையும் உங்களால புரிய வைக்க முடியும். கோவிலில் இருக்கும் பூஜாரிகளுக்கு கூட தெரியவில்லை. லட்சுமி நாராயண் கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நாராயணனுக்கு. ஆனாலும் அவங்கள கேட்டாலே இவர் எப்படி, ஏன் இவருக்கு பூஜை பண்றீங்க, இவங்க எப்படி இப்படி ஆனாங்கன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். உங்களுக்கு எப்படி இருக்கணும் போதை. கடவுளே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். உலகத்துல உலகத்துல இல்லாத ரகசியம், எல்லா ரகசியத்தையும் உங்களுக்கு புரிய வச்சுட்டாரு. அப்ப எவ்வளவு போதை இருக்கணும். ஈஸ்வரன் சர்வ வியாபி இல்லை என்பதை நீங்கள் புரிய வைக்கலாம். நீங்க போய் சொல்லலாம், கடவுள் வந்து எங்கும் வியாபிச்சவர் கிடையாது. இந்த சமயம் 5 விகாரங்கள் தான் சர்வ வியாபியா இருக்குது. எல்லாருக்குள்ளாரையும் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இருக்குது. அப்புறம் எப்படி கடவுள் இங்க இருக்க முடியும்? மிருகங்கள் கூட கூட இருக்குது. அப்புறம் எப்படி கடவுள் இருக்க முடியும்? ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விகாரங்கள் தான் இருக்கின்றது. மாயாவின் 5 விகாரங்கள் இருக்கின்றது சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. மாயை சர்வ வியாபியாக உள்ளது. இந்த நேரம் சர்வ வியாபியா இருக்கிறது மாயா தான், ஈஸ்வரன் அல்ல சொல்லி புரிய வைங்க. நீங்கள் ஈஸ்வரனை சர்வ வியாபி என்கிறீர்கள், இது தவறல்லவா சொல்லி சொல்லுங்க. ஈஸ்வரர் எப்படி சர்வ வியாபியாக முடியும்? அவர் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். முட்களை மலராக மாற்றுகிறார். குழந்தைகள் புரிய வைப்பதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். டெய்லி முரளி படிச்சுட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடாம ஞான சிந்தனை பண்ணி பண்ணி எப்படி நம்ம கிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது. ஏன்னா அவங்க நம்மளை மடக்க பார்ப்பாங்க. என்ன நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, கடவுள் எங்க பார்த்தாலும் இருக்கிறாரு, உங்களையும் இருக்கிறாரு என்னிலும் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். கடவுள் எல்லா இடத்துலயும் இல்லை. ஏன்னா இங்க 5 விகாரம், கொலை பண்றவங்கள கூட எப்படி கடவுள் இருப்பாரு? இந்த மிருகங்கள்லாம் கூட எல்லாமே ஒண்ணு ஒண்ணு அடிச்சு சாப்பிடுது. அந்த கடவுளுடைய குணங்கள் அப்படியா இருக்கும்? கடவுள் எவ்வளோ கருணை மனம் வாய்ந்தவர், அன்பே சிவம் சொல்றீங்க. அவர் போய் எப்படி சிவன் எப்படி, ஈஸ்வரன் எப்படி சர்வ வியாபியா இருக்க முடியும்னு சொல்லி புரிய வைங்க. இதற்காக நீங்க பயிற்சி செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாராவது அசாந்தியை பரப்புகிறார்கள் அல்லது துன்புறுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் சாந்தமாக இருக்க வேண்டும்.
உங்களை என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா தான் இருக்கணுன்றாரு. ஒருவேளை புரிய வைத்தும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுடைய அதிர்ஷ்டம் எவ்வளவுதான் என்று கூறுவார்கள் சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் ராஜ்யம் இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றது. 2வது பாயிண்ட், நன்கு சிந்தித்து ஞானத்தின் புது புது கருத்துக்களை கண்டுபிடித்து சேவை செய்ய வேண்டும். பாபா டெய்லி புதுசு புதுசா என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் ஞான சிந்தனை பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பாபா தினந்தோறும் முரளியில ஆழமான விஷயங்களை கூறுகின்றார். அதை ஒருபோதும் தவற விடக்கூடாது. ஒரு நாள் கூட முரளி மிஸ் பண்ணக்கூடாது. பாபா எவ்வளோ சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு. நம்ம கதையே நமக்கு எவ்வளோ அழகா புரிய வைக்கிறார். இதை போய் தவற விடலாமான்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், பவித்ரதாவின் தூய்மையின் ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னுடையதாக்கும் பூஜ்ய ஆத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. உண்மையிலே நம்ம ஆத்மா தூய்மையானவங்க, எல்லா குணங்களும் நிறைஞ்சவங்க தான். பரந்தாமத்துல நம்ம இருக்கும்போது அவ்வளோ தூய்மையா இருந்தோம். பரிசுத்தமா, பரிசுத்த ஆவின்னு கூட சொல்லுவாங்க இயேசுவ. அதே மாதிரிதான் எல்லாரும் பரிசுத்த ஆவிதான். எல்லா ஆத்மாவுமே பரிசுத்த ஆத்மாதான். எல்லாமே தூய்மையா தான் பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்தோம். அந்த ஆதி அனாதி நம்ம தேவதையா இருக்கும் போதும், ஆதியில தேவதையா நடிச்சோம். சொர்க்கத்துல தேவதையா நடிக்கும் போதும், அனாதியா பரந்தாமத்துல இருக்கும் போதும் நம்ம வந்து பரிசுத்த ஆத்மாதான். பவித்ரதா, அந்த பவித்ரதாவுடைய விசேஷ குணத்தை ரூபத்துல சகஜமா தன்னுடையதாக்கிருங்க. நான் தான் அது அப்படின்ட்டு தன்னுடையதாக்கக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. அப்பதான் நம்ம நம்ம நினைக்க முடியும், ஓ நமக்கு தான் இந்த கோயில்ல இந்த சொரூபம் இருக்குது, பூஜைக்குரிய சொரூபம் இருக்கு. இல்லைன்னா நம்ம போய் அந்த மாதிரி அப்படின்ட்டு சில பேருக்கு டவுட் வரும். நம்ம போய் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மள போய் பாபா வந்து இப்படி சொல்றாரு அப்படிலாம் தோணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இந்த எபிசோட் மட்டும் தான் தெரியும். பாபாவுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு தெரியும் இல்லையா? அவரே வந்து சொல்றாரு, கடவுளே வந்து சொல்றாரு, நீதான் குழந்தை, நீதான் பூஜைக்குரிய சுரூபம், உனக்கு தான் கோயில்ல அந்த சிலை இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி நம்பாதவங்களுக்கு பாபா சொல்றாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் தெரியும், உனக்கு இந்த லாஸ்ட் எபிசோட் தான் தெரியும், அதனால ஒன்னு நீ தரக்குறைவா நினைச்சுக்காதன்றாரு. அதனால நீங்க இந்த மாதிரி சொரூபத்தை வெளிக்கொண்டு வாங்க. ஏன்னா எல்லாரையுமே சொல்றாரு, இயேசுவே பரிசுத்த ஆவி, அவர் பாதையில துவாபரகத்துல தான் வந்திருக்கிறாரு. அவரே சொல்லும்போது அப்ப நம்மளும் யாரு, 84 பிறவிகள் எடுத்த நீங்களும் பரிசுத்த ஆவிதான் சொல்றாரு. அப்ப நம்ம பூஜைக்குரிய சுரூபம் நமக்கு இருக்குது. பூஜைக்குரியவர் ஆவதற்கான விசேஷ ஆதாரமே என்னன்னா தூய்மைதான், பவித்ரதா தான். யார் வந்து உள்ளத்தாலும் உடம்பாலும் தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்க பரிசுத்த ஆத்மா. பவித்ரதா அவங்களுடைய சுய தர்மம். அப்ப எந்த அளவு அனைத்து விதமான தூய்மையை தன்னுடையதாக்கி கொள்ளும் பொழுது அனைத்து விதத்திலும் பூஜைக்குரியவராக முடியும் சொல்லி சொல்றாரு. எல்லா விதமான தூய்மை, மனசாலையும் உள்ளத்தாலும் தூய்மையா, பாபா சொன்னார்ல, யார் வந்து உள்ளத்தால உண்மையை சொல்றாங்களோ அவங்க அவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையான உள்ளத்துலதான் இறைவனே குடிக்கொள்வார். அப்ப நம்ம யாரு? பவித்ரதாவினுடைய தேவி. நம்ம அவருடைய உள்ளத்துல, நம்ம உள்ளத்திலே வந்து கடவுளே குடிகொள்றாருன்னா அப்ப நம்ம தானே அந்த தேவி. அதான் சொல்றாரு பாபா, எல்லா விதத்திலையும் நீங்க வந்து பூஜைக்குரியவராக முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஏன் நீங்க உங்களை நீங்களே தரக்குறைவா நினைச்சுக்கிறீங்க? நீங்க உங்களால முடியும், பூஜைக்குரியவரா ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. யார் விதிபூர்வமாக ஆதி அனாதி விசேஷ குணத்தின் ரூபத்துல தூய்மையை தன்னுடையதாக்கி கொள்கிறாங்களோ அவர்கள் விதிபூர்வமாக பூஜைக்குரியவரா ஆகின்றனர் சொல்லி சொல்றாரு. யார் சொர்க்கத்துல இருந்தே நடிச்சு வந்தாங்களோ, யார் அனாதியில விசேஷ குணத்தின் ரூபத்துல தூய்மையை தன்னுடையதாக இருந்தாங்களோ அவங்க விதிபூர்வமா பூஜைக்குரியவரா ஆகிறாங்க. விதிபூர்வமா என்னது, அவங்க நாடகத்துல விதிபூர்வமா ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்கதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நல்லா படிக்கிறோன்னா விதிபூர்வமாக நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், நல்லா பாஸ் ஆகி நல்லா இன்ஜினியர் ஆகிறோம்னா நம்ம ப்ராக்டிக்கலாக விதிபூர்வமாக நம்ம போய் இன்ஜினியர் ஆகிறோம், டாக்டர் ஆகிறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி கடைப்பிடிச்சதுனால, ஒழுங்காக படித்ததுனால நம்ம அந்த மாதிரி ஆகிறோம். அது மாதிரி நீங்கள் தூய்மையை கடைப்பிடிச்சதுனால நீங்கள் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். யார் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களின் தொடர்பில் வந்தாலும் தூய்மையான உள்ளுணர்வு, பார்வை, எண்ணத்தின் அலைகளிலிருந்து யதார்த்தமாக தொடர்பு உறவுகளை பராமரிப்பார்கள். கனவில் கூட அவர்களின் தூய்மையை இழக்க மாட்டார்கள். அவர்கள்தான் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆவார்கள். இப்போ யார் வந்து விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆகிறாங்கன்னா அவங்க அவங்க வந்து தொடர்புல பிகே வந்தாலும் சரி, நான் பிகேஸ் வந்தாலும் சரி, அவங்களுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்கும்? தூய்மையான உள்ளுணர்வு தான் இருக்கும். பார்வை, எண்ணத்தினுடைய அலைகள் எல்லாமே யதார்த்தமான தொடர்பு இருக்கும். எல்லாரோடையும் சகஜமா உறவுகளை பராமரிப்பாங்க. கனவுல கூட அவங்க தூய்மையை இழக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கனவுல கூட யாரையும் திட்ட மாட்டாங்க. கனவுல கூட
கோபமே அவங்களுக்கு வராது. எல்லார் மேலயும் சகஜமான அன்பு, சகஜமா பழகுவாங்க. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தானே அம்மன்னு. அதனால தானே கோயில்ல போய் கருணை வடிவானவளே கரம் குவிப்போம் அம்மான்னு ஏன் பாடுறாங்க? எல்லார் மேலயும் கருணை வச்சதுனால தான் அந்த அம்மனை வழிபடுறாங்க. அவங்க தான் விதிபூர்வமா பூஜைக்குரியவரா ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: வியக்தத்தில் இருந்து அவ்யக்த ஃபரிஸ்தாகி சேவை செய்யுங்கள். போதும், நீங்க சாக்காரத்துல இருந்து வாய் மூலமா சேவை பண்ணது, வார்த்தைகள் மூலமா எல்லாருக்கும் சொல்லி சொல்லி புரிய வச்சதுலாம் போதும். இப்போ வியக்தத்துல இருந்து அவ்யக்த ஃபரிஸ்தாவா மாறி பூமி பந்து மேல போய் பறந்து பறந்து சேவை செய்யுங்க. அப்போது விஸ்வ நன்மைக்கான காரியம் தீவிரமான முறையில் நிறைவாகும் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி சேவையை நீங்க தொடரும் போது மனசு புத்திய கட்டளைக்குட்பட்டு ஃபரிஸ்தாவா மாறி பூமி பந்து மேல போய் சேவை பண்ணும்போது இந்த விஸ்வ நன்மைக்கான காரியம், உலக நன்மைக்கான காரியம் தீவிரமான முறையில நிறைவாயிடும் சொல்லி சொல்றாங்க பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ட்ராமா, நன்றி.